வணக்கம் பிரபுகளே. நான் உங்கள் ஐயனார் துபாய் அபுதாபிலிருந்து. எனக்கு ஒரு செய்தி தெரிஞ்சு, அதை நான் மக்களிடத்து கொண்டு போய் சேர்க்கணுமே அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. என்ன பதிவுன்னா, நம்ம கிராமங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு செய்தி சொல்லணும்னா, தண்டோரா போட்டுக்கிட்டு வருவாங்க. தண்டோரா போட்டு அந்த இந்த மாரி இத்தனை மணிக்கு இது பொதுக்கூட்டம் நடக்குது, இந்த மாரி செய்தி இருக்குது அப்படின்னு சொல்லி ஊர் பூராமே தண்டோரா போட்டு சொல்லுவாங்க. ஒருத்தர் இறந்து போட்டாயிடும், ஒருத்தர் வந்து இறந்துட்டாருன்னு வச்சுக்கங்களேன், இயற்கை எய்திட்டாருன்னா கூட தண்டோரா போட்டு சொல்லுவாங்க. எந்த ஒரு நல்ல காரியத்துக்குமே நல்ல காரியமா இருந்தது, கெட்ட காரியமா இருந்தாலும் சரி, இந்த தண்டோரா போடுற ஒரு முறை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அது இப்போ பார்த்தீங்கன்னா, தலைமைச் செயலர் ஐயா இறையம்பு அவர்கள் இருக்கும்போது, அத வந்து இந்த மாரி தண்டோரா போடுறத நிப்பாட்டிட்டு, தண்டோரா போடுறதுக்கு பதிலாக பைக்ல, ஒரு ஆட்டோவுல, ஒரு ஸ்கூட்டர்ல எதுலயாச்சும் ஒலிபெருக்கி வச்சுக்கிட்டு, நீங்க வந்து அந்த செய்திய பரப்புங்க. செய்திய சொல்லுங்க. இந்த தண்டோரா வந்து போட வேண்டாம். ஏன்னா, இன்னைக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருச்சு நாடு. வளர்ச்சி அடைஞ்சுட்டு இருக்கு. அதனால இத கொஞ்சம் மாத்திக்கிருவோம். அப்படின்னு சொல்லி இப்ப நடைமுறைக்கு வந்துருச்சு. இத மக்கள் அனைவரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு பண்றேன். ஏன்னா, தண்டோரா போடுறது வந்து அ எல்லா கிராமங்கள்லயும் நம்ம தமிழ்நாட்டுல எல்லா கிராமங்களுமே இருந்துச்சு. தண்டோரா போடுறது. இப்போ மன்னர் காலத்திலயுமே இருந்துச்சு. மன்னர் ஆட்சி காலத்திலயுமே ஏதாச்சும் ஒரு ஃபங்ஷன், ஒரு நிகழ்வு அப்படின்னா பெரிய ட்ரம் வச்சு டன்னு அடிச்சு தண்டோரா போட்டுட்டு வந்து செய்தி சொல்லுவாங்க. நான் கிராமப்புறத்தில இருக்கும்போது கூட ஏதாவது ஒரு கிராம கூட்டம் போடணுமா, தண்டோரா போட்டு தான் சொல்லுவாங்க. ஏதாச்சும் ஒரு கோயில் திருவிழாவா, தண்டோரா போட்டு தான் சொல்லுவாங்க. யாராச்சும் ஒருத்தர் இறந்து போயிட்டா கூட தண்டோரா போட்டு தான் சொல்லுவாங்க. இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாமே தண்டோரா போட்டு தான் சொல்லுவாங்க. ஆனா இப்ப தண்டோரா போடுறது தடை பண்ணிட்டாங்க உறவுகளே. இப்ப வந்து ஒலிபெருக்கி மூலியமாக, அதாவது வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு. அதனால ஒலிபெருப்பிக்கு மூலியமா பைக்கில ஒலிபெருப்ப கட்டிக்கிட்டு விளம்பரம் சொல்லுங்க, இல்ல ஆட்டோல கட்டிட்டு சொல்லுங்க. இந்த மாரி நடைமுறைக்கு வந்திருக்கு உறவுகளே. அதனால தண்டரா போடுறது இனிமே கிடையவே கிடையாது. அந்த மாரி இனிமேல் தண்டரா போட்டு எங்கேயாச்சும் ஒரு நிகழ்வு நடத்தியிருந்தாங்க, செய்தி வந்துச்சுன்னா, அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு ஒரு ஜியோவ பாஸ் பண்ணியிருக்கு. உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. இந்த மாரி நல்ல நல்ல திட்டங்கள கொண்டு வரதுல உண்மையிலேயே நாங்க வரவேற்கிறோம். அதில எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. மக்களுக்கு எல்லா நல்ல திட்டங்கள கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் சமூக ஆர்வலரோட விருப்பமே. இந்த மாரி நிகழ்வுகள்லாம் உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. உண்மையிலேயே தமிழ்நாடு அரச நம்ம பாராட்டலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உண்மையிலேயே இத தெரிஞ்சுக்கங்க மக்களே. இனிமே தண்டரா போடுறது எந்த ஒரு கிராமத்திலயுமே நடைமுறையில் இனிமே இருக்கவே இருக்காது உறவுகளே. அத கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. நன்றி.